கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேளையிலே உங்களை காண்பதே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த 2022ஆம் ஆண்டு 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே நம்முடைய இந்த 6 மாத பயணத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் கண்டதாத ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே பலவிதமான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்களாக, வேதனைக்கு உள்ளானவர்களாக, எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதங்கள் தடைபட்ட நிலையில் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஜனமாக நீங்களும் நானும் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறவராகவும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கும். ஆகவே ஏசாயா 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக தேவன் இந்த நாட்களில் சமாதானத்தை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை அவர் கொடுக்கிற சமாதானமான ஒரு நதியைப் போலவும் புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் நம் பக்கமாக திரும்ப பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆகவே மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 12 வருஷமாக வியாதிப்பட்ட நிலையில் தனக்குண்டானவைகள் எல்லாம் விற்று செலவழித்து சற்றேனும் குணப்படாத நிலையில் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அந்த ஸ்திரீ இயேசுவை கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் வந்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலில் ஓரத்தை தொட்ட பொழுது அவள் சுகமானாள் என்று சொல்லப்பட்டது. ஆக அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆக தனக்குண்டானவர்கள் எல்லாம் விற்று செலவழித்து சற்றேனும் குணப்படாத நிலையில் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அந்த பெண்ணுக்கு இயேசு சமாதானத்தை கொடுத்தது மெய்யாக இருந்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை கொடுப்பது அதிக அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே அருமையானவர்கள், இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் அவர் இயேசு மாத்திரம். அதனால தான் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் சமாதான பிரபு என்று சொல்லி. ஆக சமாதான கர்த்தரும் சமாதான பிரபுமாக இருக்கிற ஆண்டவர் அவர் இன்றைக்கு இந்த 7வது மாதத்தில் 2022ஆம் ஆண்டில் 7வது மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நமக்கு சமாதானத்தை நதியை போல நம்முடைய வாழ்க்கையில் கற்றெடுக்கிறார். நிச்சயமாக கேட்கிற யாருடைய வாழ்க்கையும் அவர் கொடுக்கிறதுக்கு உண்மையிலவராக இருக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிப்போம். அந்த சமாதானத்தை பெற்று இந்த பூமியில் செழித்து வாழும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பலப்படுத்துவாராக. விசுவாசத்தோடு இருந்து நிச்சயமாக இந்த மாதத்தில் அவர் கொடுக்கிற சமாதானத்தை அனுபவித்து சாட்சிகளை பகருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையாய் நேசிக்கிற நான் இந்த வார்த்தைகளை கொண்டு, இந்த வாக்கு தத்தங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறேன். அந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி நல்ல சாட்சிகளை ஏற்படுத்துங்கள். இதை கேட்கிற யாவருக்கும், இதை கவனிக்கிற யாவருக்கும் சமாதானத்தை கற்றுக் உங்கள் நாமத்தை மையப்படுத்தி
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Praise God.